அனுதினமும் ஓராண்டு முழுவதும் ஜெபிக்க வேண்டிய புனித பிரிஜித்தின் 15 ஜெபங்கள். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். முதல் ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை அன்பு செய்கிறவர்களுக்கு முடிவில்லா இன்பமே, எல்லா மகிழ்ச்சிக்கும் மேலான மகிழ்வே, பாவிகளின் நம்பிக்கையும் மீட்புமானவரே, மனிதரோடு வாழ்வதே உமது மேலான ஆவல் என்பதை மெய்ப்பித்தவரே, காலம் நிறைவுற்றபோது மானிடரின் அன்புக்காக மனு உரு எடுத்தவரே, நித்தியத்திலிருந்து ஏற்பட்ட தெய்வீக திட்டத்தின்படி நீர் உற்பவித்த நேரம் தொடங்கி நீர் அனுபவித்த எல்லா வேதனைகளையும், குறிப்பாக உமது திருப்பாடுகளின் போது நீர் அனுபவித்த வேதனைகளையும் நினைவு கூர்ந்தருளும். உமது இறுதி திருவுணவின் போது உமது சீடர்களோடு இருந்து அவர்களது பாதங்களை கழுவியதையும், உமது விலை மதிப்பற்ற திருவுடலையும் திரு உதிரத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்ததையும், உமது திருப்பாடுகளை அவர்களுக்கு முன்னறிவித்ததையும் நினைத்தருளும். என் ஆன்மா சாவுக்கேதுவான வருத்தமுற்றிருக்கிறது என்று நீர் கூறிய போது நீர் உமது ஆன்மாவில் அனுபவித்த துக்கத்தையும் மனவேதனையையும் நினைவு கூர்ந்தருளும். சிலுவையில் அறியப்படும் நீர் உமது மென்மையான உடலிலும் உள்ளத்திலும் அனுபவித்த பயம், துக்க, துயரம், வேதனை அனைத்தையும் நினைத்தருளும். கெத்சமனி தோட்டத்தில் மும்முறை ஜெபித்து இரத்த வியர்வையில் மூழ்கினீர். உமது சீடரான யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்டீர். நீர் தேர்ந்தெடுத்து உயர்த்திய உம் மக்களால் கைது செய்யப்பட்டீர். பொய் சான்றுகளால் குற்றம் சாட்டப்பட்டீர். 3 நீதிபதிகளால் இளமையின் பொலிவில் பக்தியான பாஸ்கா நாட்களில் அநீதியாக தீர்ப்பிடப்பட்டீர். உம் திரு உடைகளை பறித்து அவமானத்திற்குரிய உடைகளை உமக்கு அணிவித்தனர். உமது முகத்தையும் கண்களையும் மூடி உம்மை கையால் அடித்தனர். முள்ளால் முடிசூட்டினர். நாணலை உமது கையில் தந்து உம்மை அடிகளால் நொறுக்கி எள்ளி நகையாடினர். இக்கொடுமைகளை எல்லாம் நினைவு கூர்ந்தருளும். சிலுவை மரணத்திற்கு முன் நீர் அனுபவித்த வேதனைகளையும் வாதனைகளையும் நினைவு கூர்ந்து, எனது மரணத்திற்கு முன் உத்தம மனஸ்தாபப்பட்டு நல்ல பாவ சங்கீதனம் செய்து மன நிறைவுடன் எனது பாவங்களுக்கெல்லாம் பொறுத்தலை அடைய வரம் தந்தருளும். ஆமேன். இரண்டாம் ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இயேசுவே, வானதூதர்களின் உண்மையான விடுதலையே, இன்பம் நிறை வானகமே, உமது எதிரிகள் வெறிகொண்ட சிங்கங்கள் போல் உம்மை சூழ்ந்து கொண்டு எண்ணற்ற ஏளன சொற்கள் கூறி திருமுகத்தில் உமிழ்ந்து அடிமேல் அடி அடித்து சதையை கிழித்து காதால் கேட்டிராத கொடுமைகளையெல்லாம் செய்து தம் விருப்பம் போல் உம்மை துன்புறுத்திய போது நீர் அனுபவித்த துக்க துயரத்தை நினைவு கூர்ந்தருளும். இதன் நினைவாக என் மீட்பரே, காணக்கூடிய காணக்கூடாத எனது விரோதிகளிடமிருந்து என்னை காப்பாற்றி உமது பாதுகாவலில் நித்திய மீட்பின் நிறைவுக்கு என்னை அழைத்து செல்லுமாறு உம்மை இறைஞ்சுகிறேன். ஆமேன். மூன்றாம் ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்.
எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இயேசுவே, விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, எப்பொருளாலும் சூழ முடியாத, வரையறுக்க முடியாத அளவு கடந்தவரே, உமது அன்பின் ஆற்றலால் எல்லாவற்றையும் அணைத்து காப்பவரே, கொடிய யூதர்கள் உமது திருக்கரங்களிலும் கால்களிலும் கூர்மழுங்கிய ஆணிகளால் அடிமேல் அடி அடித்து துளைத்த போதும் தங்களது வெறி அடங்காமல் உமது காயங்களை பெரிதாக்கி வேதனையை மிகுவித்து சொல்ல முடியாத கொடூரத்தன்மையால் சிலுவையின் மேல் உமது திரு உடலை எப்பக்கமும் இழுத்து நீட்டி உமது அங்கங்கள் பிசகிய போது நீர் அனுபவித்த கொடூர வேதனையை நினைவு கூர்ந்தருளும். இந்த சிலுவையின் வேதனைகளின் பலனாக நான் உமக்கு பயப்படவும் உம்மை அன்பு செய்யவும் அருளை பொழியுமாறு உம்மை இறந்து மன்றாடுகிறேன். ஆமேன். 4ஆம் ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இயேசுவே, விண்ணக மருத்துவரே, உமது திரு காயங்களால் எங்களது பாவ காயங்களை குணமாக்க சிலுவையில் உயர்த்தப்பட்டவரே, இதுவரை எவருமே அனுபவித்திராத அவ்வளவு கொடூர வாதனைப்பட்டு வீங்கிய உமது உடல் உறுப்புகளின் பலவீனத்தையும் அடிகளால் கன்றி போனதையும் நினைத்தருளும். உமது உச்சி முதல் உள்ளங்கால் வரை வேதனையால் நொறுக்கப்படாத இடமே இல்லை. இருப்பினும் உமது வேதனைகளை எல்லாம் மறந்து, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று உமது விண்ணக தந்தையிடம் உமது எதிரிகளுக்கு ஜெபிக்க தவறவில்லை. இந்த இரக்க மிகுதியினாலும் வேதனைகளின் நினைவாலும் உமது வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு உத்தம மனஸ்தாபத்தையும் பாவ பொறுத்தலையும் பெற்று தருவதாக. ஆமேன். 5ஆம் ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இயேசுவே, நித்திய மகிமையின் கண்ணாடியே, நீர் உமது தெய்வீக ஒளியில் தியானிக்கையில் உமது புனித பாடுகளின் பலனால் மீட்கப்பட்ட ஆன்மாக்களை காண்கிறீர். அதே சமயம் தங்கள் பாவங்களுக்காக நித்திய நெருப்பிற்கு சபிக்கப்பட்ட ஆன்மாக்களையும் காண்கிறீர். அந்த நம்பிக்கை இழந்த நிர்பாக்கிய பாவிகளை இழந்ததற்காக முறையிடுகிறீர். இந்த உமது இரக்கத்தின் ஊற்றின் வழியாகவும், குறிப்பாக நல்ல கல்லனை நோக்கி இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று மொழிந்த உமது நன்மைத்தனத்தின் வழியாகவும், என் இனிய இயேசுவே, என் மரண வேளையில் உமது இரக்கத்தை எனக்கு காட்டும்படி உம்மை இறைஞ்சுகிறேன். ஆமேன். 6ஆம் ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க,
கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இயேசுவே, எங்கள் அன்பிற்கும் ஆசைக்கும் உரிய அரசரே, நீர் ஆடை களையப்பட்டு கொலைக்காரனை போல் சிலுவையில் அறைந்து உயர்த்தப்பட்ட போது உமது அன்பு தாயை தவிர உமது உறவினரும் நண்பரும் உம்மை கைவிட்டு ஓடிப்போன போது நீர் அனுபவித்த மனவேதனையை நினைத்தருளும். உமது தாயோ உமது மரண வேதனையின் போது உமதருகில் நெருங்கி நின்றார்கள். உமது உண்மையுள்ள சீடனிடம் உமது தாயை ஒப்படைத்தீர். தாயை நோக்கி, அம்மா இதோ உன் மகன் என்றும், புனித அருளப்பரை நோக்கி, மகனே இதோ உன் தாய் என்றும் மொழிந்தீர். என் மீட்பரே, உமது தூய அன்னையின் ஆன்மாவை ஊடுருவிய வியாகுல வாள் மூலமாக உம்மை கெஞ்சி கேட்கிறேன். எனது உடல் உள்ள வேதனைகளிலும் எனது துன்பங்களிலும் என்மேல் இரக்கமாயிரும். எனது எல்லா சோதனைகளிலும் குறிப்பாக எனது மரண வேளையிலும் எனக்கு உதவி புரியும். ஆமேன். 7ஆம் ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இயேசுவே, இரக்கத்தின் வற்றாத ஊரணியே, மனுக்குலம் மீட்படைய வேண்டும் என்ற தாகத்தால் தவித்து ஆழ்ந்த அன்பினால் சிலுவையிலிருந்து நான் தாகமாய் இருக்கிறேன் என்று செப்பிய செம்மலே, என் மீட்பரே, உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். புனிதத்தின் நிறைவை நோக்கி எமது செயல்களை எல்லாம் ஆற்றும் ஆவலை எங்கள் இதயங்களில் பற்றி எரிய செய்தருளும். உடலில் இச்சைகளையும் உலக இன்ப நாட்டங்களையும் எம்மில் ஒடுக்கி அழித்துவிடும். ஆமேன். 8ஆம் ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இயேசுவே, இது எங்களின் இனிமையே, ஆவியின் ஆனந்தமே, என் மீது கொண்ட அன்பினால் சிலுவையின் மீது நீர் கசப்பான காடியை சுவைத்தீர். எனது வாழ்நாளிலும் மரண வேளையிலும் உமது விலை மதிப்பற்ற திரு உடலையும் திரு உதிரத்தையும் அருள் நிலையில் பெற்றுக்கொள்ளவும் அவை ஆத்துமங்களுக்கு ஆறுதலாகவும் மருந்தாகவும் இருக்கும்படியான வரத்தை அருளும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். 9ஆம் ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இயேசுவே, ராஜரீக புண்ணியமே, மனத்தின் மகிழ்வே, சிலுவை மரணம் நெருங்கிய போது யூதர்களால் எள்ளி நகையாடப்பட்டு அவர்களது கொடூரத்திற்கு ஆளாகி கசப்பான வேதனை கடலில் அமிழ்ந்து பிதாவினால் கைவிடப்பட்ட நிலையில், என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரக்க கூவிய போது நீர் அனுபவித்த மனவேதனையை நினைவு கூர்ந்தருளும்.
என் மரணத்தின் வேதனையிலும் திகிலிலும் என்னை கைவிடாதிருக்குமாறு என் மீட்பரே, இந்த வேதனையின் வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். 10ஆம் ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இயேசுவே, எல்லாவற்றின் முதலும் முடிவுமானவரே, வாழ்வும் நன்மைத்தனமும் ஆனவரே, எங்களுக்காக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வேதனையின் ஊற்றில் மூழ்கியதை நினைவு கூர்ந்தருளும். உமது எண்ணற்ற திருக்காயங்களின் வேதனையை கருதி உம்மை அன்பு செய்வோருக்கு விசாலமானதும் எளியதுமான உமது கட்டளையை தூய அன்போடு நான் கடைபிடிக்க எனக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஆமேன். 11ஆம் ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இயேசுவே, இரக்கத்தின் ஆழமான ஊற்றே, உமது எலும்புகளையும் உம்மை முழுமையும் ஊடுருவிய திருக்காயங்களின் நினைவாக உம்மை வேண்டுகிறேன். குற்றங்களால் நிறைந்த நிர்பாக்கிய பாவியாகிய என்னை பாவத்தினின்று மீட்டருளும். எனது பாவத்தினால் வெறுப்படைந்த உமது திருமுகத்திலிருந்து என்னை மறைத்து கொள்ளும். உமது கோபாக்கினி நீங்கும் வரை என்னை உமது திரு காயங்களுக்குள் மறைத்து கொள்ளும். ஆமேன். 12ஆம் ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இயேசுவே, உண்மையின் கண்ணாடியே, ஒற்றுமையின் சின்னமே, பிறர் அன்பின் பிணைப்பே, உமது தலை முதல் பாதம் வரை நிறைந்துள்ள எண்ணற்ற திருக்காயங்களையும் அவை கிழிந்து உமது ஆராதனைக்குரிய திரு ரத்தம் சிந்தியதால் செந்நிறமானதையும் நினைவு கூர்ந்தருளும். என் மீது நீர் கொண்டுள்ள அன்பிற்காக உமது மாசற்ற உடலில் உலகளாவிய கொடூர வேதனையை அனுபவித்தீர். இனிய இயேசுவே, நீர் எங்களுக்காக செய்திருக்கக்கூடிய எதை செய்யாமல் விட்டுவிட்டீர். உமது பாடுகளை தியானிப்பதால் உமது பாடுகளின் கனிகள் எனது ஆன்மாவில் புதுப்பிக்கப்படுவனவாக. மேலான நன்மையும் மகிழ்ச்சியின் கருவியுமாகிய உம்மை நித்தியத்தில் காணும் வரை உமது அன்பு என் இதயத்தில் எந்நாளும் வளர்வதாக. இனிய இயேசுவே, இவ்வரங்கள் அனைத்தையும் எனக்கு தந்தருளும். ஆமேன். 13ஆம் ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே,
பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இயேசுவே, பலமுள்ள சிங்கமே, அழியாத மேற்கொள்ள முடியாத அரசே, உமது உடல் உள்ள சக்திகளை எல்லாம் முற்றிலும் இழந்த பின் தலை குனிந்து எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லிய போது நீர் அனுபவித்த வாதனையை நினைவு கூர்ந்தருளும். இந்த ஆழ்ந்த துயரத்தின் வழியாக என் மனது மிகவும் கலக்கமடைந்து என் ஆன்மா வேதனைப்படும் என் மரண வேளையில் ஆண்டவராகிய இயேசுவே, என் மேல் இரக்கமாயிருக்கும்படி உம்மை இறைஞ்சுகிறேன். ஆமேன். 14ஆம் ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இயேசுவே, தந்தையின் ஏக மகனே, அவரது மகிமையும் உருவுமானவரே, தந்தையே, உமது திருக்கரங்களில் என் ஆன்மாவை ஒப்படைக்கிறேன் என்று உமது நித்திய பிதாவிடம் உமது திரு ஆன்மாவிற்காக நீர் செய்த எளிமையும் தாழ்மையுமான பரிந்துரையை நினைவு கூர்ந்தருளும். உமது திரு சதை கிளிய, திரு இதயம் பிளக்க, உமது இரக்கத்தின் ஊற்று திறக்க எம்மை மீட்பதற்காக நீர் உயிர் துறந்தீர். இந்த அரிய மரணத்தின் வழியாக புனிதர்களின் அரசரே, நான் உம்மை கெஞ்சி கேட்கிறேன். உலகம், உடல், அழகை ஆகியவற்றை எதிர்த்து நிற்க எனக்கு உதவி புரிந்து எனக்கு ஆறுதல் தாரும். அதன் மூலம் நான் உலகிற்கு இறந்து உமக்காக மட்டுமே வாழ்வேனாக. நாடு கடத்தப்பட்டவனும் திருப்பயணியுமாகிய என்னை என் மரண வேளையில் ஏற்றுக்கொள்ளும்படியாக உம்மை இறைஞ்சுகிறேன். ஆமேன். 15ஆம் ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இயேசுவே, கனி தரும் மெய்யான திராட்சை கொடியே, ஆலையில் திராட்சை பழங்களிலிருந்து ரசம் பிழியப்படுவது போல் உமது திரு உடலிலிருந்து தாராளமாக நீர் சிந்திய ஏராளமான திரு உதிரத்தை நினைத்தருளும். சேவகன் ஒருவன் ஈட்டியால் குத்தி திறக்க உமது திரு உடலில் ஒரு துளி கூட விட்டு வைக்காமல் உமது விழாவினின்று உதிரமும் நீரும் வெளிவந்தன. சிலுவையில் உயர்த்தப்பட்ட சுகந்தம் மிக்க உமது மென்மையான திரு உடல் சிதைக்கப்பட்டு உமது திரு எலும்புகளின் மைய பகுதிகள் வறண்டு விட்டன. இந்த கசப்பான பாடுகளின் வழியாகவும் உமது விலை மதிப்பற்ற உதிரத்தை சிந்தியதாலும் இனிய இயேசுவே, என் மரண வேதனையில் எனது ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளும்படி உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். முடிவு ஜெபம். என் இனிய இயேசுவே, என் இதயத்தை ஊடுருவியருளும். என் மனஸ்தாப கண்ணீரும் உம்மீது எனக்குள்ள அன்பும் இரவு பகலாக எனது உணவாயிருக்கட்டும். உமக்காக நான் முழுவதும் மனமாற்றமடைவேனாக. என் இதயம் உமது நித்திய உறைவிடமாய் அமைவதாக. என் உரையாடல் உமக்கு விருப்பமுள்ளதாய் இருப்பதாக. உமது புனிதர்களோடு உம்மை என்றும் புகழ விண்ணகத்தை உரிமையாக்கி கொள்ள எனது வாழ்வின் இறுதி காலம் புகழத்தக்கதாய் அமைவதாக. ஆமேன். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமேன். புனித பிரிஜித் ஜெபங்களாகிய இந்த 15 ஜெபங்களையும் ஓராண்டு முழுவதும் சொல்லி வந்தவர்களுக்கு நமது ஆண்டவர் கூறிய வாக்குறுதிகள். 1. உங்கள் குடும்பத்திலிருந்து 15 ஆன்மாக்கள் உத்தரிப்பு நிலையிலிருந்து மீட்பேன். 2.
உங்கள் குடும்பத்தில் உள்ள 15 ஆன்மாக்களை இறை அருளில் காத்து உறுதிப்படுத்துவேன். 3. உங்கள் குடும்பத்தில் உள்ள 15 பாவிகள் மனமாற்றம் அடைவர். 4. இச்செபங்களை ஜெபிக்கும் நீங்கள் உத்தமத்தனத்தின் முதல் நிலையை அடைவீர்கள். 5. உங்களது மரணத்திற்கு 15 நாட்களுக்கு முன்பு உங்களது முடிவில்லா பசியையும் தாகத்தையும் தணிக்கும் பொருட்டு எனது விலைமதிப்பற்ற உடலையும் உதிரத்தையும் உங்களுக்கு அளிப்பேன். 6. மரணத்திற்கு 15 நாட்களுக்கு முன்பு நீங்கள் செய்த பாவங்களின் தன்மையை நன்கு அறிந்து ஆழ்ந்த மனஸ்தாபப்படும் வரத்தை அருள்வேன். 7. உங்களுக்கு துணை புரியவும் உங்களது எதிரிகளின் தாக்குதலில் இருந்து உங்களை பாதுகாக்கவும் என் வெற்றி சின்னமாகிய திருச்சிலுவையை உங்கள் முன் நிறுத்துவேன். 8. உங்கள் மரணத்திற்கு முன் எனது அன்பு தாயோடு உங்களிடம் வருவேன். 9. உங்களுடைய ஆன்மாவை அன்புடன் ஏற்று அதை முடிவில்லா பேரின்பத்திற்கு அழைத்து செல்வேன். 10. அங்கு எனது தெய்வீக ஊற்றிலிருந்து உங்களுக்கு பருக கொடுப்பேன். இச்செபங்களை ஜெபிக்காதவர்களுக்கு கிடைக்காதது இது ஒன்று. 11. 30 ஆண்டுகள் தொடர்ந்து சாவான பாவ நிலையில் இருப்பவன் கூட இச்செபத்தை பக்தியோடு சொல்வானாகில் அல்லது சொல்ல ஆசிப்பானாகில் அவனது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். 12. பலத்த சோதனைகளிலிருந்து உங்களை பாதுகாப்பேன். 13. உங்களது ஐம்புலங்களையும் பாதுகாப்பேன். 14. அகால மரணத்திலிருந்து உங்களை காத்தருள்வேன். 15. நித்திய மரணத்திலிருந்து உங்களது ஆன்மா மீட்கப்படும். 16. இறைவனிடமும் கன்னி தாயிடமும் நீங்கள் கேட்கும் வரங்கள் அனைத்தையும் அடைவீர்கள். 17. நீங்கள் உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்கள் மனம் போல போக்கில் திரிந்தாலும் நீங்கள் மறுநாளே இறப்பதாயிருந்தால் உங்கள் வாழ்நாள் நீடிக்கப்படும். 18. நீங்கள் உன்னத வானதூதர் அணியில் சேர்த்து கொள்ளப்படுவது உறுதி. 19. இச்செபங்களை உங்கள் அயலானுக்கு கற்றுக் கொடுத்தால் உங்களுக்கு நிலையான மகிழ்ச்சியும் நித்திய வாழ்வின் பலனும் உண்டாகும். 20. எங்கு இச்செபங்கள் ஜெபிக்கப்படுகின்றனவோ ஜெபிக்கப்படுமோ இறைவன் தம் அருளோடு அங்கு இருக்கிறார். ரோமையில் புனித சின்னப்பர் தேவாலயத்தில் ஸ்வீடன் நகரத்து புனித பிரிஜித் அம்மாளுக்கு நமது ஆண்டவரால் வெளிப்படுத்தப்பட்டது தான் இந்த 15 ஜெபங்கள். புனித பிரிஜித்தின் காட்சிகளை பற்றி பாப்பிரை 15ஆம் ஆசிர்வாதப்பர் பின்வருமாறு கூறுகிறார். இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் நன்கு ஆராய்ந்த பிறகு விசுவாசிகள் மத்தியில் பரப்புவதற்கு அனுமதி வழங்கலாம். வேதத்தின் உண்மைகளைப் போல விசுவாசிக்க தேவையில்லை. இருப்பினும் விவேகத்தோடு மனித நம்பிக்கையோடு போதிய குறிக்கோளோடு இவை நடந்திருக்கலாம் என்று பக்தி முயற்சியாக ஒருவர் இதை நம்பலாம். பிரிஜித் பிறந்த 1303ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி ராஸ்போ நகரின் குருவானவர் பெனடிக்ட் என்பவர் இஞ்சப்போர் தேவின் விடுதலைக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென அவர் தம்மை ஒரு ஒளி வெள்ளம் சூழ்ந்திருப்பதாக கண்டார். அதன் நடுவே நமது ஆண்டவர் தோன்றி, விர்ஜர் நகரில் ஒரு குழந்தை பிறந்துள்ளது, உலக மெத்திசையிலும் அவள் குரல் கேட்கப்படும் என்றார். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சிறு குழந்தைகளிடம் குறைந்தது ஓராண்டு காலமாவது இச்செபங்களை வாசித்தால் ஐம்புலங்களில் எதையாவது இழக்கும்படியான பயங்கர விபத்து எதுவும் இக்குழந்தைகளின் வாழ்நாளில் ஒருபோதும் நடக்காது, நடந்தாலும் அதனின்று காப்பாற்றப்படுவர் என்று உறுதியாக கூறப்படுகிறது. இச்செபங்களை ஜெபித்த அனைவரும் இயேசுவின் வாக்குறுதிகள் நிறைவேற கண்டதனாலும் இறைவன் இவைகளின் உண்மையை இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களால் அறிவிக்க விரும்பியதாலும் பரிசுத்த பாப்பு 9ஆம் பத்திநாதர் இச்செபங்கள் உண்மையானவை, ஆன்மீக நலம் பயப்பவை என உறுதியாக கூறினார். 1863 ஆகஸ்ட் 22இல் இவை அங்கீகரிக்கப்பட்டன. வினா: பலன்கள் அடைய இச்செபங்களை ஒருவர் நாள் தவறாமல் தினமும் ஜெபிக்க வேண்டுமா? விடை: கூடுமானவரை நாள் தவறாமல் ஜெபிக்க வேண்டும். ஆயினும் தவிர்க்க முடியாத காரணத்தால்
தவற நேர்ந்தால் ஓராண்டுக்குள் எப்படியாவது 5480 ஜெபங்கள் ஜெபித்து விட்டால் இதற்குரிய பலன்களை அடையலாம். பக்தியோடு உச்சரிக்கும் வார்த்தைகளில் மனதை ஈடுபடுத்தி பராக்கின்றி ஜெபிக்க வேண்டும். இல்லையெனில் பலன் இல்லை. இஜெபங்கள் சிலுவை பாதைக்கும் ஏற்றவை. ரோமையில் உள்ள புனித சின்னப்பர் தேவாலயத்தை தரிசிப்போர் அங்கு திவ்ய நற்கருணை சிற்றாலயத்தில் திருப்பேழைக்கு மேல் ஒரு பாடுபட்ட சுரூபத்தை காணலாம். இதன் முன்னிலையில் புனித பிரிஜித் முழந்தாளில் இருந்து ஜெபித்த போதுதான் நமது ஆண்டவராகிய இயேசு அவருக்கு இந்த 15 ஜெபங்களையும் கொடுத்தார். புனித பிரிஜித் நமது ஆண்டவர் தமது பாடுகளின் போது எத்தனை அடிகள் பட்டார் என்று அறிய நீண்ட நாட்களாக விரும்பியதால் அவர் ஒரு நாள் அவளுக்கு தோன்றி, என் உடலில் 5480 அடிகள் வாங்கினேன். அவைகளை நீ மகிமைப்படுத்த விரும்பினால் 15 கர்த்தர் கற்பித்த ஜெபமும் 15 மங்கள வார்த்தை ஜெபமும் அத்துடன் நான் தந்த இந்த கீழ்காணும் 15 ஜெபங்களையும் ஓராண்டு முழுவதும் விடாது ஜெபி. அப்போது ஒவ்வொரு காயத்தையும் நீ மகிமைப்படுத்தி இருப்பாய் என்று கூறினார். அப்படி வந்தது தான் இந்த 15 ஜெபங்கள். இந்த 15 ஜெபங்கள் ஜெபிக்கும்போது நம்மளுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறாருன்றத மனசில் வச்சுட்டு ஜெபிச்சோம்னா நம்மளால் ஈஸியாக சந்தோஷமாக தினம் தினம் ஜெபிக்க முடியும். ஓராண்டுக்குள்ளே இந்த ஜெபங்களை ஜெபிச்சும் முடிக்க முடியும். தேங்க்யூ.